கடற்றொழில் திணைக்களத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் பன்னங்கட்டி கொட்டு கிராம மக்கள் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கட்டுவலை தொழில் எங்களுக்கு இன்று வரை அதுதான் வாழ்வாதாரமாக இருக்கிறபடியால் நாங்கள் அனைத்து இந்த தொழிலை தவிர வேறு எங்களுக்கு எந்த தொழிலும் இல்லை. நாங்கள் இதை விட்டால் வேறு எந்த தொழிலுக்கும் செல்ல இயலாது. ஆகவே எங்களுக்கு சவுபார் கிராமத்தில் இருக்கிற எங்களை தென்கடல் தான் எங்களுக்கு வளமான கடல். அந்த கடலில் நாங்கள் சகல தொழிலையும் செய்து கொண்டிருக்கோம். அதை சில விஷமிகளால் எங்களுக்கு குடும்பம் அறியணும்னு சொல்லிட்டுன்னா பாதி அளவில் நாங்கள் நஷ்டப்பட்டு இனிமேல் தற்கொலை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் போக வேண்டியாது. ஆனபடியால் எங்களுக்கு சரியான ஒரு அரசாங்க அதிபர்களும் ஏனைய உயர்மட்ட அதிகாரிகளும் சேர்ந்து எங்களுக்கு இந்த நிலப்பாடான செய்திகளை நல்ல செய்திகளை எங்களுக்கு தந்ததுமாறு உங்கள் அனைவரையும், அதாவது தொழில்நுட்ப மீடியாக்கள் எல்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் இதில் கலந்து கொண்டு எங்களுக்கு சரியான நல்லொரு திட்டத்தை எங்களுக்கு தந்து எங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நாங்கள் ஆவண செய்யும்படி மிக பணிவோடும் அன்போடும் உங்களை கேட்டு நிற்கின்றோம். மன்னார் பன்னங்கட்டி கொட்டு மற்றும் அயல் கிராம மீனவர்கள் தென்கடல் பகுதியில் கட்டுவலை தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர்களின் கட்டுவலைகளை கடலில் இருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மன்னார் கடற்றொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் மேற்கொண்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மறியல் போராட்டம் வெடித்துள்ளது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் எங்களை கிராமத்தை பழிமன்றோடு சரியில்லாத செய்கிறார். மற்ற 100 வருஷம் பழமையான தொழில் நாங்கள் செய்துன்னு பார்த்தோம். மற்றது நாங்கள் முதல் கம்பியில் பாயும், அது போட்டுகள் பக்குன்னு சொல்லி நாங்கள் மாற்று நடவடிக்கை மேற்கொண்டு காவி பாலில் பாயும். இதால் இதில் போட்டுக்கோ இந்த நேவியோட ஒரு நான் கேட்டு போன பாதிப்புகளே இல்லை. எங்களுக்கு தான் அப்படி வேண்பண்டா பழையல் பெய்யும், போட்டுக்கு இதில் பாதிப்பும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மற்றது இது எங்களுக்கு ஹைகோர்ட்டால் எங்களுக்கு தொழிற்சேர்வு அனுமதி தந்திருக்காங்க. அதாவது டிஇக்கு சொல்லியிருக்காங்க மாற்று நடவடிக்கை கவலைப்பார் கப்பல் போராட்டத்தில் பாயிருக்காங்க. இதுவரைக்கும் 3 வருஷமா எங்களுக்கு மாற்று நடவடிக்கை எதுவும் தரையில்லை. நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம், காசை வேண்டிட்டு தரதில்லை. உறவாக்கம் நீங்கள் பாயுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். அதனால எங்களுக்கு ஹைகோர்ட்ல தீர்ப்பு வரும் வரைக்கும் கொடுங்காங்க. நாங்கள் ஹைகோர்ட்ல மேல் முறையீடு செய்கிறோம், பண்ணணும். அது வரைக்கும் கொடுங்காங்க. வாழ்வாதாரத்துக்குரிய தொழிலை செய்யறதுக்குரிய அனுமதியை இப்ப தாங்க. கொழும்புல இருந்து அதிகாரிகள் சொல்றாங்க, எங்களுக்கு கொழும்பு அதிகாரி நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இவங்க அதிகாரிகள் அதை ஏதாவது சலைஞ்சி ஏதாவது செய்வாங்கன்ற பயமும் இருக்கு. மன்னார் பிரதான பால வீதியில் இன்று காலை ஒன்று கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள் அரசு பேருந்துகளையும் இடைமறித்து தமது ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இதனால் மன்னாரில் இருந்து வெளி மாவட்டத்துக்கு செல்லும் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டது. அதனையடுத்து அங்கு வந்த மன்னார் போலீஸ் அத்தியட்சகர், மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் ஜி குணசீலன் ஆகியோர் மன்னார் கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் கலந்துரையாடினர். அதன்படி போலீஸ் அதிகாரிகள் கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கடலில் உள்ள கட்டுவலைகள் அகற்றப்படாது என கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை இன்று மாலை இவ்விடயம் தொடர்பில் கொழும்பிலிருந்து வருகை தரும் உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு இறுதி முடிவுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதனையடுத்து வீதி மறியல் போராட்டத்தை கைவிட்ட கிராம மக்கள் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு சென்று கடற்றொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீரவுக்கு வழங்குவதற்கான மகஜரை மாவட்ட அரசாங்க அதிபர் MYS தேசப்பிரியவிடம் கையளித்தனர்.